வணக்கங்க. என்னோட பேர் சீலன். நான் 13வது சட்டமன்ற தொகுதியில 2021ஆம் ஆண்டும் போட்டிட்டு இருந்தேன். நான் ஒரு பொறியாளர். 2026ஆம் ஆண்டுலயும் சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட போறேன். அது 2021ஆம் ஆண்டு போட்டியிடும்போது, ஏறத்தாழ 13,899 மக்கள் எமக்கு வாக்கு செலுத்தியிருந்தாங்க. அவர்களுக்கு நான் நன்றியோடு அவர்கள பார்க்கிறேன். அவர்கள் கொடுத்த அந்த வாக்கு வலிமையின் மூலமாக பல்வேறு கட்ட போராட்டங்கள், என்னென்ன களப்பணிகள் செய்திருக்கேன் அப்படிங்கிறத ஒரு சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அழிவின் விளிம்பில் இருந்த ஏறத்தாழ 70 நீர்நிலைகள தூர்வாரி, அத சுத்தப்படுத்தி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கியிருக்கோம் நாங்க. அதுபோல இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தோட இயற்கை எழில் கொஞ்சும் பகுதியாக இந்த நிலம் இருப்பதற்கு காரணம், இங்க இருக்கக்கூடிய மலைகள். அந்த மலைகள நம்ம இயற்கையின் பேரரணான அந்த மலைகள நாள்தோறும் உடைத்து கேரளாவுக்கு கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதற்கு எதிராக நாம தொடர்ச்சியா போராடிட்டு வர்றோம். இந்த மலைகள் இருந்தா தான் மழை பெய்யும். மழை பொழிந்தால் தான் நமக்கு அருவிகளில் தண்ணீர், அணையில் தண்ணீர், ஆற்றில் தண்ணீர், கிணற்றில் தண்ணீர், குளிக்க தண்ணீர், குடிக்க தண்ணீர், வேளாண்மைக்கு தண்ணீர். மழை இல்லைன்னா மழை பெய்யாதுங்க. அப்ப அந்த மலைகளை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. மலைகள் தான் நகர்ந்து வரக்கூடிய மலை மீன்களை தடுக்கும் தடுப்பாரன். அதை சுற்றி இருக்கக்கூடிய பசுஞ்சோலை காடுகள் மலை மீன்களை ஈர்க்கும். இவை 2 நடந்தால்தான் மழை பொழியும். மழை பொழிந்தால்தான் நமக்கு தண்ணி. அப்ப அந்த தண்ணீரின் ஆதாரமாக இருக்கக்கூடிய மலைகளை உடைத்து நாள்தோறும் கேரளாவுக்கு கடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. எதிர்பெறக்கூடிய மக்களை லாரிகளால் மோதி கொல்றாங்க. இதுவரை எனக்கு தெரிஞ்சு கொல்லப்பட்ட மக்கள் 396 மக்களை கொண்டிருக்காங்க. 1600க்கும் மேற்பட்ட மக்களை கையிழந்து, காலிழந்து மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் முடங்கி கிடக்குறாங்க. இதை தடுத்து நிறுத்துவதற்கான போராட்டங்கள்ல வேற எந்த கட்சியும் உறுதியாக ஈடுபடாத பட்சத்துல இது ரொம்ப கடினமான பணி. அந்த கடினமான பணியை நாங்க எடுத்து 42 கட்ட போராட்டங்கள் இந்த மண்ணில கனிமவள கொள்ளைக்கு எதிராக முன்னெடுத்திருக்கோம். அதுல 5 கட்ட போராட்டங்கள் நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில முன்னெடுத்திருக்கோம். நீங்க சமீபத்துல ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. அபினா அப்படிங்கிற ஒரு தங்கை தக்கலை காவல் நிலையத்துக்கு முன்பாக கனிமவள கடத்தல் லாரியால் மோதி கொல்லப்பட்டார். அந்த நேரத்துல உடனடியாக அந்த சாலையை மறித்து ஏறத்தாழ 1 மணி நேரம் போராடி மரியாதைக்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த இடத்துல வந்தாங்க. வந்து எங்களோட கோரிக்கையை கேட்டாங்க. போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்ட்டு. நாங்க எங்களோட கோரிக்கை சொன்னோம். இந்த கனிமவள கடத்தல் லாரிகள் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு செல்றதை தடை பண்ணணும். அதே போல அந்த கொல்லப்பட்ட உயிருக்கு அந்த குடும்பத்துக்கு நீதி வழங்கணும். அந்த அந்த கொல்லப்பட்டவருக்கு உரிய தண்டனை வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம வச்சிருந்தோம். அந்த கோரிக்கையை முழுவதுமாக அவர் ஏற்றுக்கொண்டு, நம்ம கோரிக்கை நியாயத்தை புரிந்து கொண்டு உடனடியாக அவர் அந்த கனிமூல கடத்தல் லாரிகள் கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக செல்லாது என்கிற தடை உத்தரவை போட்டார். இந்த தடை உத்தரவை நாம போராடியதன் மூலமா தான் கிடைச்சே தவிர சும்மா கிடைக்கல. அதே நேரத்துல ஒரு 2.5 வாரங்களுக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நாகர்கோவில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில ஐயா அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கனிம வளங்கள் இங்கிருந்து கேரளாவுக்கு செல்வது தடுக்க முடியாது. அது ஒன்றிய அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. அது இண்டஸ்ட்ரி டிரான்ஸ்பருக்கான பர்மிட் அவங்க கொடுத்துட்டாங்க. எனவே தடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. உங்களால் தடுக்க முடியாதுன்னு சொன்ன விடயத்தை எங்களால் தடுக்க முடிந்தது எப்படி? அப்போ இதுக்கு முன்னாடி இதே மாவட்ட நிர்வாகம் தான் இருந்தது. ஆனா உங்களுடைய கையில் அதிகாரம் இருந்த காரணத்தினால அவர்களை வேலை செய்ய விடாம நீங்க தடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்றத நான் குற்றம் சாட்டுறேன். தேர்தல் ஆணையத்தின் கைகளில் அதிகாரம் போன காரணத்தினால எங்களுடைய போராட்டத்துக்கு அவர்கள் மாவட்ட நிர்வாகத்தார் செவிசாய்த்து இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இதுவரைக்கும் அந்த உத்தரவு வராம இருக்கிறதுக்காக அதை தடுத்து வச்சிருந்தது நீங்கள் தான் அப்படிங்கிறத பகிரங்கமா நான் குற்றம் சாட்டுறேன். நம்ம கனிமூலங்களை பாதுகாக்கிறதுக்காக தொடர்ச்சியா நாம முன்னெடுத்த போராட்டங்களின் விளைவாக எமக்கு இந்த அரசு எம்மை அச்சுறுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக பல வழக்குகள் போட்டிருக்காங்க. என் மேல 12 வழக்குகள் போட்டிருக்காங்க மொத்தம். அதுல 2 வழக்குகள் மதுக்கடைக்கு எதிராக போராடினதுக்காக. அப்புறம் பாத்தீங்கன்னா மீதி 8 வழக்குகள் கனிமூல கொள்ளைக்கு எதிராக போராடியதுக்காக. அதுவும் வெண்டலிவுட் அப்படிங்கிற இடத்துல அனிதா அப்படிங்கிற அக்காவை லாரி ஏற்றி கொன்னாங்க. அதுக்கு எதிராக போராடியது பாத்தீங்கன்னா நான் தான் முதல் ஆளா அதில் போய் உட்கார்ந்தது. அப்புறம் எங்களோட தோழர்கள் அத்தனை பேர் உட்கார்ந்து போராடினாங்க. அந்த நேரத்துல என்னுடைய வலது பக்கத்துல உட்கார்ந்து போராடினது யாருன்னா, இதே பாரதிய ஜனதாவோட பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இடது பக்கத்துல காங்கிரஸோட பொன் வினிலால் சிங் உட்பட நிறைய பேர் போராடினாங்க. ஆனா அவங்களுக்கு மேல வழக்கு இல்ல. என் மேல மட்டும் தான் வழக்கு போட்டிருக்காங்க. அப்ப அந்த அரசுக்கு தெரியுது யாரு உறுதியா நிக்கிறா, யாரு உண்மையா நிக்கிறா, போராட்டத்தை யாரு வலிமையா கொண்டு செல்றா, யாரு மேல வழக்கு போட்டு முடக்கணும் அப்படிங்கிறது அந்த அரசுக்கு தெரியுது. நான் ஒண்ணு கேட்கட்டுமா? எனக்கு எதிராக நிக்கிறாங்கல்ல வேட்பாளர்கள், கம்யூனிஸ்ட் சேர்ந்த வேட்பாளர் நிக்கிறாங்க, பாரதிய ஜனதாவை சேர்ந்த வேட்பாளர் நிக்கிறாங்க, மீதியுள்ள இன்னபிற கட்சிகளுடைய வேட்பாளர் நிக்கிறாங்க. யாருக்காவது ஒருத்தர் கனிமவள கொள்ளை குறித்து போராடியோ இல்ல இது அந்த மக்களுக்காக கடந்த 5 ஆண்டுகளை போராடி ஏதாவது ஒரு வழக்கை காட்டுங்க பார்ப்போம். நான் தொடர்ச்சியா நின்று போராடி இருக்கேன். அதுபோல 70 நீர்நிலைகளை சுத்தப்படுத்தி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வழங்கியிருக்கோம். 60,000 பனை விதைகள் இந்த மண்ணில விதைச்சிருக்கோம். எண்ணற்ற மரக்கன்றுகள் இந்த மண்ணில விதைச்சிருக்கோம். எல்லா வாரமும் இந்த மரக்கன்று நடக்கூடிய நிகழ்ச்சியும் பனை விதைகள் விதைக்கக்கூடிய நிகழ்ச்சியும் எங்களுக்கு தொடர்ச்சியா நடக்கும். அதுபோல செருகோல் அப்படிங்கிற இடத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு மலைக்குண்டை உடைச்சு கடத்துறதுக்காக டிடிகே அப்படிங்கிற நிறுவனம்
அரசோட அனுமதி பெற்று வந்து உடைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. உடனடியாக அந்த மக்கள் எங்கள்ட்ட கோரிக்கை வச்சு எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க அப்படிங்கிற கோரிக்கை வைத்ததன் விளைவாக, நாங்க போய் கடுமையான போராட்டத்தை நடத்தி, அந்த செருகோல் மலையை வெட்டி எடுத்துட்டு செல்வதிலிருந்து தடுத்து நிறுத்தி அந்த மலையை காப்பாத்தியிருக்கோம். இது பொதுமக்களை ஒன்றிணைத்து போராடியதன் மூலமாக எமக்கு கிடைத்த வெற்றி. அதுபோல கனிமூல கடத்தல் வாகனங்கள் 24 மணி நேரமும் சென்று கொண்டிருந்தது. அத பீக் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, காலை 6 மணி முதல் 10 மணி வரை, மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. இந்த நேரத்தில இயங்கக்கூடாது அப்படிங்கிற உத்தரவை மாவட்ட நிர்வாகம் போட்டாங்க. அதுக்கு காரணம் எம்முடைய வலிமையான போராட்டம். அதுபோல இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த கனிமூல கடத்தல் லாரிகள் அதிக ரக வாகனங்கள்ல அளவுக்கு அதிகமான பாரம் ஏற்றி சென்று கொண்டிருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அதிகமான பாரத்த வந்து குறைச்சு ஒரு ஒரு லாரில எவ்வளவு பெர்மிட் இருக்கோ, எவ்வளவு அளவு கொண்டு போலாமோ அதுதான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த அந்த அளவுக்கு அதிகமான பாரத்த குறைத்ததுக்கு காரணம் எங்களுடைய கடுமையான போராட்டம். அதுபோல மருத்துவ கழிவுகள், கோழி கழிவுகள், இறைச்சி கழிவுகள், நெகிழி குப்பைகள கேரளாவிலிருந்து கொண்டு வந்து நம்மளுடைய நிலத்துக்குள்ள கொண்டு கொட்டுறாங்க. ஒரு உண்மை தெரியுமா? குளித்துறை, தாமிரபரணி ஆறு இருக்குல்ல, அந்த ஆத்துக்குள்ள மருத்துவ கழிவு கொண்டு வந்து கொட்டுறாங்கங்க. எவ்வளவு பெரிய கொடுமை! அந்த தண்ணீர் எவ்வளவு மக்கள் குடிப்பாங்க? இந்த நோய் கிருமிகள் அத்தனையும் அதுக்குள்ள தானே பரவும். அந்த மருத்துவ கழிவுகளுக்கு எதிராக போராடி, அபராதம் விதித்து அந்த அந்த வாகனங்களை திரும்பி அனுப்பியது நாம் தமிழர் கட்சி தான். நாங்க தான். இதேபோல இங்கு நடக்கக்கூடிய அத்தனை அநீதிகளுக்கு எதிராகவும் தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கோம். இதுபோல பாருங்க, 14 கட்ட கண், பல் மற்றும் பொது மருத்துவ முகாம்கள் இந்த பகுதிகள்ல பொதுமக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு, அவர்களுடைய ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு நாங்க நடத்தி முடிச்சிருக்கோம். அதேபோல கனிமவள கொள்ளைக்கு எதிராக 276 கையெழுத்து இயக்கங்கள் கனிமூல கொள்ளை மற்றும் பல்வேறு மக்கள் கோரிக்கைகளுக்காக கொடுத்திருக்கோம். அதேபோல 638 கோரிக்கை மனுக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இதுவரைக்கும் பொதுமக்கள் கோரிக்கைகளை உள்ளடக்கி என் கைப்பட எழுதி கொடுத்திருக்கேன். கையெழுத்து போட்டு. அதுல வெறும் 7% மனுக்களுக்கு மட்டும் தான் தீர்வு வழங்கப்பட்டுள்ளது. மீதி 93% மனுக்களுக்கு இன்னும் தீர்வே வழங்கப்படல. காரணம் என்ன? எங்க கைகள்ல அதிகாரம் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்க எங்களுடைய மனுக்களை வந்து கிடப்பில போடுறீங்க, அப்படித்தானே? குருதிக்கொடை மூலமாக 5263 அலகுகள் யூனிட் குருதிகள் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒருங்கிணைத்து பல்வேறு மக்களுக்கு வழங்கி நிறைய மக்களை நாங்க காப்பாத்தி இருக்கிறோம். அதே போல 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிதியை வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு, மருத்துவ சிகிச்சை தேவைப்படக்கூடியவங்களுக்கு நாங்க திரள் நிதி மாதிரி திரட்டி அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கோம். இப்படி எண்ணற்ற பணிகளை செய்து வந்துட்டு இருக்கோம். நாம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற பிறகும், வெற்றி கிடைக்காத பட்சத்திலும், 3வது இடத்தில் வந்த பிறகும் நாங்கள் சோர்ந்து விடவில்லை. தொடர்ச்சியாக இந்த மக்களுக்காக களத்தில் நின்று தொடர்ச்சியாக பணியாற்றி வருகிறோம். இனி வரக்கூடிய தேர்தலில் மீண்டும் போட்டியிடுறேன். என்னை விட தகுதி வாய்ந்த வேட்பாளர்கள் இங்க நிக்கிறாங்கன்னா, நீங்க தாராளமா அவங்கள வந்து தேர்ந்தெடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க பாருங்க. ஒரு சட்டை வாங்க போகும்போது கூட பல சட்டைகள் எடுத்து போட்டு பார்த்து, எது சிறந்த சட்டை, எது நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து வாங்குறீங்க. வாங்கக்கூடிய மக்கள் ஒரு காய்கறி வாங்க போகும்போது கூட காய்கறிகள் அத்தனையும் அதை சோதனை பண்ணி பார்த்து நமக்கு நல்ல காய்கறி பார்த்து வாங்குறீங்க. அதே மாதிரி தற்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் 19 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அத்தனை பேரையும் நீங்க அலசி ஆராய்ங்க. யார் சிறந்த வேட்பாளர், யார் உறுதியாக நிற்பார்கள், யார் இந்த மக்களுக்காக உண்மையாக உறுதியாக நின்று பணியாற்றுவார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அதுபோல நான் இனி வந்தா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது குறித்தும் உங்கள்கிட்ட ஒரு கருத்துக்களை பரிமாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஒண்ணு, இந்த கனிமூலங்கள் வெட்டி கேரளாவுக்கு கடத்துறது இருக்குல்ல, அந்த கேரளாவுக்கு கடத்துறதை முற்றுமுழுதாக தடுத்து நிறுத்திடுவேன். ஒரு லோடு கூட இங்கேருந்து கேரளாவுக்கு போகாம நான் பார்த்துப்பேன். 2வது, உள்ளூர் மக்கள் கட்டுமான தேவைகளுக்கு குழிப்பாறை இருக்குல்ல, தரைமட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பாறைகள், அதை குழிப்பாறைன்னு சொல்லுவாங்க. அந்த குழிப்பாறைகள் எடுத்து குறிப்பிட்ட அளவு எடுத்து உள்ளூர் மக்கள் கட்டுமான தேவைகளுக்கு குறைந்த விலைக்கு அரசே கொடுக்கற மாதிரியான ஏற்பாடுகள் உறுதியா பண்ணிடுவோம். அதுபோல இங்க இருக்கக்கூடிய மதுக்கடைகள் அத்தனையும் மூடி நம்முடைய தாய்மார்கள் எவ்வளவு இன்னல் படுறாங்க தெரியுமா? ஒரு ஆண்டு மட்டும் மதுவின் மூலமாக, மது அருந்தியத்தின் மூலமாக நடைபெற்ற விபத்துக்கள் இறந்தவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னா 2,98,000 பேர். அப்ப இவ்வளவு இன்னல்களை தரக்கூடிய இந்த மதுவை ஒழிக்கிறத தவிர நம்ம நிலத்தை மீட்கிறதுக்கு வேற வழி கிடையாது. அதே போல 25.4% மக்கள் குடி நோயாளிகளா மாறி நிற்கிறாங்க. 68% மக்கள் குடிகாரர்களா மாறி நிற்கிறாங்க. இங்க நடக்கக்கூடிய விபத்துக்கள்ல 70% விபத்துக்கள் மதுவின் மூலமாக குடித்து விட்டு வரக்கூடிய விபத்துக்களா இருந்துட்டு இருக்கு. பெண்கள்ல 50% பெண்களுக்கு இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு மது அருந்தியதன் மூலமாக வந்த குடும்ப வன்முறைகள் அதிகரிச்சிட்டு இருக்கு. அதே போல குழந்தைகள்ல 10% குழந்தைகள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல முடியாம தவித்துக் கொண்டிருக்காங்க. 20% ஆண்கள் வேலைக்கே செல்ல முடியாம இருந்துட்டு இருக்காங்க மதுவின் மூலமாக. அப்ப இந்த மதுவை ஒழிக்காம ஒரு தேசிய இனத்தை வளர்ச்சியை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி, ஆரோக்கியத்தை நோக்கி கொண்டு வர முடியாது. அதே போல இயற்கை வேளாண்மை மையம் அமைத்து இயற்கை வேளாண்மையை கொண்டு வரதுக்காக முயற்சிகள் அத்தனையிலும் நான் உறுதியாக ஈடுபடுவேன். காரணம் என்னன்னா, இப்போது நாம வழங்கக்கூடிய உணவு, நாம வாங்கி சாப்பிடக்கூடிய உணவு பார்த்தீங்கன்னா ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் கலந்தா நமக்கு தந்துட்டு இருக்காங்க. அது நஞ்சுள்ள உணவாக மாறிவிட்டது. அதனாலதான் நம்ம வந்து பல்வேறு விதமான உடல் உபாதைகளுக்கு உட்படுறோம். அதை மாற்றணும் அப்படின்னா நஞ்சில்லா உணவு, நம்ம இயற்கை வேளாண்மைக்கு நகரணும். ஐயா நம்மாழ்வார் காட்டிய வழிப்படி இயற்கை வேளாண்மை நோக்கி மக்கள் நகர்த்துறது என்னுடைய பிரதானமான நோக்கத்துல ஒண்ணு.
அதே போல கல்வி சாலைகள், இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல, அதுகள் அத்தனையும் வந்து சீரமைச்சு, தனியார் பள்ளிக்கூடங்களை விட சிறந்த பள்ளிக்கூடங்களாக மாற்றி, இங்குள்ள குழந்தைகளுக்கு இலவசமா கல்விய வந்து உயர்தரத்தில் கொடுக்கறதுக்கான ஏற்பாட உறுதியா பண்ணுவேன். அதேபோல மருத்துவமனைகள், நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய தக்கலை அரசு மருத்துவமனை இருக்குல்ல, அத பன்னோக்கு மருத்துவமனையாக தரம் உயர்த்தி, அதேபோல குலசேகரம் அரசு மருத்துவமனையும் தரம் உயர்த்தி, உபகரணங்கள் அத்தனையும் கொண்டு வந்து, அதேபோல ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அத்தனையும் சீரமைத்து, ஒரு சிறந்த மருத்துவ கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை உறுதியாக செய்வேன். அதேபோல எல்லா பஞ்சாயத்துகள்லயும் ஒரு நூலகம் இருக்கும். தரம் வாய்ந்த ஒரு நூலகம் இருக்கும். அதேபோல ஒரு உடற்பயிற்சி கூடம். அதேபோல பாரம்பரிய கலைகளின் பயிற்சி கூடம். களரி, சிலம்பம் நம்மளுடைய பாரம்பரிய கலைகளுடைய பயிற்சி கூடம். இத அமைத்து எல்லா பகுதியிலும் மக்கள் ஆரோக்கியமா இருப்பதற்காகவும், உடற்பயிற்சி செய்து உடலை வலுவாக வைத்துக் கொள்வதற்காகவும் ஏற்பாடுகளை உறுதியா நான் செய்து காட்டுவேன். அதேபோல நமக்கு நீர் ஆதாரமாக இருந்து கொண்டிருப்பது பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகள். இந்த 2 அணைகளையும் அது தூரால் 41% தூரால் நிரம்பி காணப்படுகிறது. அப்போ முழு கொள்ளளவு அது வந்து தண்ணீர் தேக்க முடியாத சூழல் காணப்படுகிறது. அந்த தண்ணிய வச்சு தான் ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்டத்தோட நீர் பயன்பாட்டுக்கும், பாசன பயன்பாட்டுக்கும் கொண்டு போயிட்டு இருக்கோம். அத உடனடியாக தூர்வாரி சுத்தப்படுத்தி, அந்த அணைகள தூர்வாரி, அதுல முழு கொள்ளளவும் நம்ம வைக்கிறதுக்கான ஏற்பாடும் உறுதியா பண்ணிருவோம். அதேபோல அந்த அணைகள்லேருந்து வெளியேறக்கூடிய கால்வாய்கள் இருக்கு பார்த்தீங்களா? சிற்றாறு பட்டணம் கால்வாய், புத்தனார் கால்வாய், அருவிக்கரை இடதுகரை கால்வாய், அருவிக்கரை வலதுகரை கால்வாய், அப்புறம் திருப்பரப்பு இடதுகரை கால்வாய், திருப்பரப்பு வலதுகரை கால்வாய், இந்த மாதிரிப்பட்ட கால்வாய்கள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில வெட்டப்பட்டது. அந்த கால்வாய்களுடைய மதகுகள் சீரமைக்கப்படாம, அந்த கால்வாய்கள் ஆங்காங்கு ஒலிகக்கூடிய சூழ்நிலையில தூர்வாரப்படாம, கடைமடை வரைக்கும், கடைசி இடம் வரைக்கும் தண்ணீர் செல்ல முடியாத சூழல் காணப்படுகிறது. இவை அனைத்தையும் உடனடியாக சீர் செய்து, அந்த தண்ணீர் கடைமடை வரைக்கும் செல்வதற்கான ஏற்பாடுகளை உறுதியா பண்ணி தருவேன். அதேபோல எல்லா ஏரி, குளங்களையும் தூர்வாரி, சுத்தப்படுத்தி, அதை சுற்றி பலன் தரக்கூடிய பல வகை மரங்கள் நட்டு பராமரித்து, இந்த நிலத்தை ஒரு பசுஞ்சோலையாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை பண்ணுவேன். அதேபோல குப்பை மேலாண்மையில இந்த நிலம் படு மோசமாக காணப்படுகிறது. எங்க பார்த்தாலும் குப்பைகளாகவும், நெகிழி குப்பைகள், கண்ணாடி போத்தல்களை எங்கேயா தூக்கி வீசி எறிஞ்சிட்டு இருக்கிறது. இதை அத்தனையும் நெறிமுறைப்படுத்தி, குப்பைகள் இல்லாத ஒரு தேசமாக மாற்றுறதுக்கான ஏற்பாடுகளை உறுதியா செய்வேன். அதாவது குப்பைகளை தரம் பிரித்து, அதை வந்து நெகிழி குப்பைகள் அத்தனையும் வந்து மட்காத குப்பைகள் அத்தனையும் தனியாக எடுத்து ப்ராசஸிங் பண்ணுறதுக்கான ஏற்பாடு, மட்கும் குப்பைகளை வந்து அதை வந்து உரமாக மாற்றுறதுக்கான ஏற்பாடு, இதை உறுதியாக நம்ம செய்திருக்கோம். அதேபோல் சுற்றுலாத்தலங்கள், இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்கள் நமக்கு பிரதான சுற்றுலாத்தலம் பார்த்தீங்கன்னா, திருப்பரப்பு அருவி, மாத்தூர் தொட்டிப்பாலம், பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகள், பத்மநாபபுரம் அரண்மனை, உதயகிரி கோட்டை, இது போல சுற்றுலாத்தலங்கள் இருக்கு. இந்த சுற்றுலாத்தலங்கள் அத்தனையும் மேம்படுத்தி, தரம் உயர்த்தி, அதுல வந்து பூங்காக்கள் அமைத்து, சுற்றுலா பயணிகள் இந்த பகுதிகளை வந்து அவர்கள் பயன்படுத்துறதுக்கான ஏற்பாடும், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளை சார்ந்த மக்கள் பயன்படுத்துறதுக்கான ஏற்பாடும், இது அத்தனையும் வந்து ஒரு இணைத்து ஒரு பேருந்து வசதி அரசு சார்பில் பேருந்து வசதி அமைத்து இது அத்தனையும் பயன்படுத்துறதுக்கான ஏற்பாடுகளையும் உறுதியாக நம்ம செய்து முடிச்சிருவோம். அனைத்து சமயத்தினரும் தங்களது வழிபாட்டு உரிமையை சுதந்திரமாக பின்பற்றுவதற்கான ஏற்பாடுகளை உறுதியாக செய்து முடிப்போம். அதுபோல மாத்தூர் தொட்டிப்பாலத்துல வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பூங்காயில நம்மளுடைய எல்லை போராட்ட தியாகிகளுக்கான நினைவு பூங்கா அமைத்து, அதோடு சேர்த்து அந்த தொட்டிப்பாலத்தை கட்டி ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய ஒரு பெரிய சிலை அமைத்து, அதை எல்லாரும் ஒரு நினைவு சின்னமா மாற்றுறதுக்கான ஏற்பாடு உறுதியா நம்ம பண்ணுவோம். அதே போல தனியார் பள்ளிக்கூடங்கள்ல பணியாற்றக்கூடிய தற்காலிக பணியாளர்கள், ஆசிரியர் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதற்கான ஏற்பாடுகளை உறுதியாக நம்ம செய்வோம். அதே போல இங்க தனியார் பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்கு. அங்கு பணிபுரியக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு அடிப்படை ஊதியத்தை நிலைநாட்டுறதுக்கான ஏற்பாடு உறுதியாக செய்வோம். அதே மாதிரி தற்சார்பு தொழிற்சாலைகள் நிறுவி தொழில் மற்றும் வர்த்தக மையம் ஏற்படுத்துறது. அதாவது நம்ம நிலத்துல என்னெல்லாம் விளையுதோ அந்த பொருட்களை கொண்டு மதிப்பு கூட்டு பொருளா மாற்றி அதை சந்தைப்படுத்தி ஒரு நல்ல ஒரு வருவாயை உருவாக்கி நம்ம மக்களுக்கு அந்த வருவாயை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு செயலை செய்யறதுக்காக திட்டமிட்டிருக்கேன். தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பாதகமான அம்சங்களை நீக்கிவிட்டு அந்த மக்கள் தங்களுடைய நிலத்தை விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ உள்ள ஏற்பாடுகள், அதுல தொழில் நிறுவனங்கள் ஏற்படுத்துவதற்கான ஏற்பாடுகள், அப்புறம் பயிரிடப்பட்ட அந்த பயிர்களை வந்து அகற்றுறதுக்கு நடுறதுக்கான ஏற்பாடுகள், இது வந்து உறுதியாக நம்ம செய்திருவோம். அதே போல வனங்களில் ஏற்படக்கூடிய காட்டுத்தீயை அணைக்கிறதுக்காக உலங்கு வாரூர்தி ஒன்று ஏற்பாடு பண்ணிடுவோம் உறுதியாட்டு. மலைவாழ் மக்கள் ஏறத்தாழ 79 ஆண்டுகளாக அவர்களுக்கு மறுக்கப்பட்ட அந்த உரிமைகள் அத்தனையும் வாங்கி கொடுப்பதற்கான ஏற்பாடுகள். அதே போல அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில 2006 வன நில உரிமை சட்டப்படி அவர்கள் ஆண்டாண்டு காலமாக கைவசம் வைத்திருந்த அந்த நிலம் ஏறத்தாழ 10 ஏக்கர் வரைக்கும் அவர்கள் பயிர் செய்து கொள்ளலாம், அதில் அவர்கள் வசித்துக் கொள்ளலாம் என்கிறது அந்த சட்டம் சொல்லுது. அதற்கு நேர் மாறாக இப்போது ஒரு 10 சென்ட் நிலத்தை மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த நிலத்தை மீதி உள்ள நிலத்தை அரசுக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு அரசு வலியுறுத்தி அவங்க அந்த நிலத்தை இந்த வெளியேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கு. நாம வந்தோம்னா அந்த 2006 வன நில உரிமை சட்டப்படி அவர்கள் வசித்திருந்த பகுதியிலே உறுதியாக வசிப்பதற்கான ஏற்பாடுகளும் பயிர் செய்வதற்கான ஏற்பாடுகளும் உறுதியாக நம்ம செய்திருவோம். அதே போல அரசு ரப்பர் கழகத்துல
தற்காலிக தொழிலாளர்களாக நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அதை வந்து பணி நிரந்தரம் செய்து அவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்குறதுக்கான ஏற்பாடுகளை உறுதியா நம்ம செய்து முடிப்போம் தொழிற்சங்கங்கள் மூலமாக. அதேபோல குமரி மாவட்டத்தில் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களான ரப்பர், தென்னை, வாழை, கிராம்பு, நறுமண பொருட்கள், மிளகு இது போன்ற பொருட்கள் தான் அதிகமாக விளைவிக்கப்படுகிறது. இந்த பொருட்களுக்கு ஆதார விலை கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை உறுதியா நான் செய்வேன்.